அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும். நீ தான் பஞ்சபூதமே, வேறு பூதம் அது வெளியே இல்லை, வெளியே ஒரு பூதமும் கிடையாது. நம்ம தான் பஞ்சபூதம். சரி சரி. நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பூதத்தை பார்க்க கற்றுக்கோம். சரி. வேற என்ன சாமி? 3வது உபதேசம் வாங்கியிருக்கிறேங்க சாமி. 30வது உபதேசம் வாங்கினா கூட பிரயோஜனம் கிடையாது. இல்லை இல்லைங்க, 3வது உபதேசமா 30வது உபதேசமா இல்லை, பாடம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்க. இல்லை, பாடம் பண்ணாத நீ 30 உபதேசம் வாங்கினாட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லைங்க சாமி. முதல் ஏன்னா குறைஞ்சது 3வது உபதேசம் வாங்கினீங்கன்னா 2.5 மணி நேரம் பாடம் பண்ணணும். அப்போ தான் அது வேலை செய்யும். சரி. இல்லைன்னா ஒரு டீ கடையில் போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வச்சுட்டு வர கதை தான். சரிங்க. அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனை கிடையாது. அது நான் பல விஷயம் வேறுக்கு சொல்கிறேன். பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது, இது தொண்டு, இது தெய்வ தொண்டு. இதில் பிஸ்னஸ் மாதிரி துட்டு வந்தால் போதுன்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது. அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க. 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா முதல் பாடம் 1 மணி நேரம், 2வது பாடம் 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க சாமி, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமிங்கே கரெக்டாக எந்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு, இல்லைன்னா இல்லை. சரிங்க. சொல்லு சாமி. அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லைங்க. சரி. அப்புறம் இங்கே முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க, தாய் தந்தைக்கு நம்ம தீதி கொடுக்கறது அதனால் நம்மளுக்கு பலன் கிடையாது, ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க. அதுதான்ப்பா முக்கியம். இன்றைக்கி இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவர்களுக்கு, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க. எனக்கு 12 மாதமும் பண்ணுறாங்க. இந்த 12 மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் என் பேரை பயன்படுத்தி, என் ஃபோட்டோவை பயன்படுத்தி அன்னதானம் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது. அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது. அதுதான் பெரிய தர்மமே. இந்த சாதாரண இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம். ஏதோ நம்ம சீடர்கள் இந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்கிறாங்க. இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா 9 நாள் உயிர் வாழ்வோம். 9 நாள் ஒரு வேளை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் 9 நாள் உயிர் வாழும். உயிர் இருக்கும் அந்த உடலில். அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும். அப்போ 9 நாள் வாழறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறியா? அது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா? ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு தான் 9 நாள் போத்து தான் உன் உடம்புல ரத்தமாக மாறுது, விந்துவாக மாறுது. சரிங்க. ரத்தம், விந்து, மஜ்ஜை, இது 3 பொருளும் இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீரண சக்தியாகி அதை அரைச்சி அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு 9 நாள் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலையெல்லாம் சோறு நட 9 நாள் உயிரோடு படுத்து நிற்பான். அதுக்கப்புறம் தான் ஜாவான். சரிங்க. அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ணுறது நல்லது இல்லையா? அதை தான் இன்றைக்கி நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க. அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். சரி, நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நாங்கள் பண்ணணும் சாமி. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அன்னதானமெல்லாம் பண்ணுங்க சாமி. பண்ணுங்க. இப்போ கண்ட்ரியாக குழந்தை பிறகு 8 மாதம் ஆயிடுச்சு சாமி. இந்த கோவிலில் சரி நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லையா, 12 வருஷம் குழந்தை இல்லையா. ஆமாம். அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆமாங்க. நான் 10 வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயிலில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 பொண்ணு பார்த்தாங்க. இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகு தான் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நல்லபடியாக பூஜை பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகுன்னு. அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு, நான் கூட போய் வந்தேன். சரி. ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது. அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறது இல்லை. இன்றைக்கி நீ கேட்டதால் சொல்கிறேன். சரிங்க சாமி.
இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சி 9வது மாதம் நடக்குதுங்க. நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதை நான் சொல்லிக்கின்னு இருந்தேன்னா மந்திரக்கார மாதிரி ஆகிடுவேன். என்ன தான் அவர் காப்பாற்றினேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை இல்லைங்க சாமி, உங்களை நான் சொல்லுங்க, இறைவனோட செயல். அவ்வளோதான். அவ்வளோதான் சாமி. நன்றி. ஆத்மவனம். ஆத்மாவனம். சாமி நம சிவாயனும் ஒன்று தான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், பூவு, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயிலில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்குது. அப்போது பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே இருந்தீங்கன்னா கூட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க, சாமிக்கு உடைக்க போகிறேன்றீங்க. ஆனால் தேங்காவை உடைச்சி எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓடை இல்லை சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும். மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சாமி. நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதாக வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்னது, எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான். இப்போது திருப்பதிக்கு போனோமா அதுதான், சபரிமலை போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறாங்க, இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. ஆனால் என் குரு சொன்னப்போ இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு, வள்ளலாரை பற்றியும், ரமணரை பற்றியும், ராமகிருஷ்ணர் பற்றியும், இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும், வள்ளலார் பற்றியும், மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லாரும் கடவுளுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனால தான் உலகத்தில் எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்தில் கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணன்லேருந்து ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம்.
ஆனாவும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க இப்போ நான் கூட வரேன் புத்தி இல்லாத எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சாமி. அது வேறு. அன்றைக்கி வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளைலாம் வீட்டில் உதப்பட்டுட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வரா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வரா, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா. ஆனால் என் பாக்கியம் நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த ஜென்மத்தோட என் மகா பாக்கியம் சுவாமி. சரி, ரொம்ப வணக்கம் ஐயா. நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்கய்யா. எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்திங்கன்னா பெரிய ஆள் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம். 4 பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க. சரி. ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி. அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி. ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா? பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தான் ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறதோ இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலைங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கல் பட்டால் தான் மரம் செடி கொடியிலேருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்தது. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றது காரணம் கற்பனை. சரிங்க. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மனக்கற்பனையால் பயம் வரும். சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. சரி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, படிச்சுக்கின்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது 2 இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்து. ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம், தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் படுத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை.
ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருது. சரிங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை. ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் அவங்கக்கிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை தானே, அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5, 7.5 நாட்டு சனி அப்படின்ட்டான். ஆமாம். அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம் சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா, அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளைன்னு தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, ஓகே, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. ஆமாம். அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லு. ஒரு ஆன்மீகம், இந்த தியானத்தை பற்றியும் சிலரெல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீன்றது யார்? உடலா, காலா, கையா, உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசித்தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது, இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கேளு, இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்ப. அப்போ இறைவனோட கலப்பனா எது கலக்குதுன்னா, உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா, முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரி. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. சரிங்க. ஏன் சொல்கிறேன்னா,
பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா ஆமாங்கய்யா. இல்லையா? அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால முடியுமா அது? கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணால் எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே. அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிற மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோட போகணும். சரிங்க. அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. சரி. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான். அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் இப்போ உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்மெல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்கே அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. சரிங்க. எனக்கு ஒரு பாதை கிடைச்சிது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம். சரிங்க. அப்படி போனீங்கன்னா அதனால் சொன்னான், அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்கு வழி. சரிங்க. சொல்லு. அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல், அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்கய்யா. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளையே நினச்சின்னு? அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்ப்பா, அல்லும் பகலும் உட்காந்தினா என்ன ஆகும்? உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன். பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து தம்மு 4 போட்டால் ஏன் துச்சு புச்சு ஓடுவேன். இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம். ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது. இங்கே பணம் தான் பிரதானம். அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான், பணம் இல்லாத போனால் புள்ள சேர்க்க மாட்டான். இப்போ பெத்த புள்ளையே என்ன கேட்குறான்? நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே, நம்ம தாய் தப்பண்ணி அவனா நினைக்கிறானா? என்ன கேட்குறான்? என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துகிற விஷயம். ஆனால் கிடைச்சது. இந்த பயணம் நான் பண்ணிங்கிறேன், மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போகணும். சரி. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனால் நிறைவேறலையே. அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை. அதுதான் என்னால் முடியும், அதுதான் நடக்கும். மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பியே தவிர சும்மா நான் வந்து தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க. போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறான் இன்றைக்கி. அதை மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க. அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம். ஒரு துணி போட்டால் கூட அது மேலே ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோ ஆசைகளை சுமந்து ஆண்டவனை எங்கே நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளரதானே செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம், கடவுளை என் கூட தான் சுற்றிங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். சரி. எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம். அதனால தான் சொன்னான், ஒரு ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி வேணும்டா அப்படின்னு. சரி. அதனால் சொல்கிறான், உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு
இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க, ஒரு நல்ல சாமியாருங்க அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிறான். ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை. அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி என்று. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னா. இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவையில்லடா. கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு, போலி வேஷம் போடுறவனுக்கு 1000 சான்று போகணும் அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் இருக்குது. கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு? உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது. சரிங்க. அதனால் இந்த கற்பனையே தேவையில்லடா, நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான். சொல்கிறான், வஞ்சகமற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் ஏதுக்கடின்னா. அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை, இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா, உண்மையான வழியில் போவான். ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி. கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள், நான் கும்பிட்றது தான் கடவுள், நீ கும்பிட்றது தான் கடவுள். கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணின்னு இருப்பான். கடவுளை பற்றி தெரிஞ்சவன் எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான். அதனால் சொல்கிறா, ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி குதம்பாய், நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய்னா. ராத்திரி பகல தூக்கம் இல்லடா, அவனோடவே நான் இணைஞ்சிருக்கிறேன், எனக்கு என்னடா இங்கே தூக்கம்? இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என் கடவுள் பெருசு, உன் கடவுள் யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது. அவன் ஒருத்தன் தான் பெருசு, வேறு எதுவுமே இங்கே உலகத்தில் பெருசு கிடையாது, எதுவும் கிடையாது. மதம் ஒன்றா உன் மதம் பெருசு, என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். கடவுளில் யார் கடவுளும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான், அது ஈசன் தான். சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கணும். உண்மையான கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது 2 பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனு. சரிங்க. இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு, சும்மா இல்லை. இப்போ வந்து ஞான பாதைக்கு வந்து சாமி, இந்த ஞான பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்தியில் இருந்திருக்கு அவசியம் வேணுமா? கண்டிப்பாக சாமி. பக்தின்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் முதல்ல முரடன் ஆகிடுவான், முட்டாள் ஆகிடுவான், கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிடுவான். ஒரு பக்தன் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுப்பா, அந்த சக்தி இந்த முருகன் கோயிலில் முருகன் ஆகுது, சிவன் கோயிலில் சிவன் ஆகுது, பெருமாள் கோயிலில் பெருமாள் ஆகுது, அம்மன் கோயிலில் அம்மன் ஆகுது. இதெல்லாம் பெருந்தெய்வம்பா, இதெல்லாம் வேணப்பா. எங்கள் ஊரில் ஐயனார் ஆகுது, எங்கள் ஊரில் குலதெய்வம் ஆகுது. எந்த சக்தி? என்னை காப்பாற்றக்கூடிய சக்தி ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குதுப்பான்னு நம்பினா அங்கே பக்தி வரும். புரியுதா? இந்த பக்தி என்ன பண்ணோம்? அடிப்படை இந்த கட்டுமானம். இப்போ பாடம் பண்ணுறோம், இங்கே என்ன சொல்கிறோம்? குலதெய்வத்தை கும்பிட சொல்கிறதில்ல, அதை கும்பிடு இதை கும்பிடு எதையும் சொல்கிறதில்ல. இங்கே கும்பிடக்கூடியது ஒன்று குருநாதரை கும்பிடுப்பான்றோம். அப்போ நம்ம இங்கே எதை வளர்க்குறோம்? குரு பக்தியை வளர்க்குறோம். குரு பக்தி வளர்ந்தா என்னாகும்? நீ அந்த கலையை சீரியஸாக செய்வ, திறம்பட செய்வ, குருநாதரோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். குரு பக்தி இல்லைன்னா என்னாகும்? குருவே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாள். ஏன்னா குரு மேலே பக்தி இல்லாத ஒருத்தன் 1000 பாடம் பண்ணாலும், எந்த பாடம் பண்ணாலும், குரு ஆசி இல்லா ஒருவன் வாசி பயகிடினும் ஊர் போய் சேர. எந்த ஊர் போய் சேர மாட்டான்? வாசியே பண்ணாலும் வாசிக்கு சொந்தக்காரன் ஒரு ஊரில் இருக்கிறான். வாசிக்கு சொந்தக்காரன் யார் சாமி? சிவன். வாசியை திருப்பி போட்டான்னா வரும் சிவசிவான்னு வரும். அப்போ வாசிக்கு சொந்தக்காரன் யாரு? சிவன் தான் வாசிக்கு சொந்தக்காரன். குருவோட ஆசி இல்லாத ஒருத்தன் வாசி பழகணும். சிவன் என்ன பண்ணுவான்? எட்டி உதைப்பான். யாரை வச்ச மாதிரி? யமனை வச்ச மாதிரி. குருவோட ஆசி இருந்தா யாருக்கு ஆசி வரும்? குரு பக்தி இருந்தா குருவோட ஆசி வரும். குருவோட ஆசி வந்தா எட்டி உதைக்கக்கூடிய சிவன் இப்போ அள்ளி அணைச்சிப்பான், மார்கண்டன் அணைச்சா மாதிரி. புரியுதா?
வெறும் வாசின்னா ஏதோ பாடம் இல்லை, குரு பக்தி தான் நாளைக்கு வாசியாக ஆக போகுது. அந்த வாசி தான் நாளைக்கு சிவமத்தை காட்ட போகுது. அப்போ எது ஒன்று அடிப்படை? இவ்வளோ பெரிய பில்டிங் எங்கே நிற்குது? அடிப்படை கட்டுமானத்தில் இது நிற்குது. அது அடிப்படை கட்டுமானம் எது? பக்தி. அந்த பக்தின்னு இல்லைன்னா யோகம் வராது, யோகம்னு வரலன்னா ஞானம் வராது, ஞானம் வரலன்னா சிவனம் வரமாட்டான். யார் வருவா? ஏமன் தான் வரணும் வீட்டுக்கு. அவன் தான் அப்பப்போ வந்து போவான். இப்படி ஒரு பொழப்ப பேசாமல் செத்தே போயிடலாம் போல இதை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வாழ்க்கையில ஏற்படும். யாருக்கு? குரு பக்தி இல்லாத ஒருத்தன் இப்போ நாமளே கண்ணுக்கு எதிராக பார்க்குறோம். குருவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாம் வாழ்ந்துனுக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு எங்கே தைரியம் வந்தது? குரு மேலே பக்தி இல்லை. காரணம் என்ன? குரு பக்தியை வளர்க்கலை. ஏன்னா அவர் தான் குருனே சொன்னதில்லை, அப்புறம் அவர் ஏன் வளர்க்க போகிறாரு? ஆனால் நாமெல்லாம் சீடன், நமக்கெல்லாம் ஒரு குரு இருக்கார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? என் குருவை விட உயர்ந்த குரு யாரும் இல்லைன்னு நாம் தலையில் வச்சு கொண்டாடினா நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு குரு மேலே பக்தி வரும். பக்தி நல்லா இருந்ததுன்னா அவங்க பண்ணக்கூடிய பாடம் நல்லா பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய யோகம் ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஞானத்துக்கு போனால் எதை தேடி போனானோ அவனை அதுவாகவே மாறி நிற்பான். எல்லாத்துக்கும் காரணம் எது? குரு பக்தி. புரியுதுங்களா? பக்தி இல்லாதவன் முட்டாளாவும் முரடனாகவும் போவான் சாமி. வாழ்க்கையில் பார்க்குறோம், கண்ணெதிரில் பார்க்குறோம். புரியுதா? பக்தி வேணும். இப்போ மகான்கள் வந்து ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவங்க இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் இருக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிடிமானம் இருந்தது. இப்போ ஐயாவுக்கு 30 வயசுல ஞானம் அடைஞ்சதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ காலம் அவர் இங்கே இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிடிமானமாக இருந்தது. அதான் சொன்னார். என்ன, நான் அப்போவே போய் சேர்ந்துட்டு இருப்பேன், பிடிச்சிடலான்னு போனேன், இறைவனை எட்டி உதச்சிட்டான். அன்றைக்கே நான் போய் நின்றேன்னா இன்றைக்கே உங்ககிட்டலாம் மல்லு கட்ட வேண்டிய வேலையே கிடையாது. அவர் நம்மக்கிட்டலாம் மல்லு கட்டலைன்னா நமக்கு யார் வந்து சொல்ல முடியும்? மகானு பூர்ண ஞானம் அடைஞ்ச பிறகு இங்கே வாழ வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான்? நீ வந்தது உன்னை வரைக்கும் காப்பாற்றிட்டு போக போறியா, இல்லை உன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றிட்டு வரப்போறியா? யாருக்கிட்ட கேட்பான்? உன்னை என்கிட்ட கேட்க மாட்டான். ஞானம் அடைஞ்சவங்க கிட்ட இறைவன் 2 கேள்வியை முன்வைக்கிறான். எப்பா நீ ஞானத்தை அடைஞ்சிட்ட, சரி வந்துடுறியா? இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்து இதெல்லாம் தேடி தெரியக்கூடிய கூட்டத்தை ஞானத்தை அடைய வச்சுட்டு நீ வரியா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோயோ இந்த ஊரில் போனால் நான் என்ன ஆகும் தெரியாது, இறைவா என்னை பிடிச்சிக்கோன்னு போகிற கூட்டமும் இருக்குது. ஐயா உங்கள் உத்தரவு என்னவோ அப்படின்னு இங்கே வந்து நம்மளை மாதிரி முட்டா மக்கள் எல்லாம் அறிவுரை சொல்லி திருத்தி ஞானம்டா இதானாப்பா இது வாடா இந்த மாதிரி வந்து நான் ஞானத்தை அடைவேன்னு இறைவன் ஒரு வாக்கியை கொடுக்குறான். யாருக்கு? மகான்களுக்கு. அந்த செகண்ட் ஹாப்பு முதல் இதில் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்காக வாழறாங்க. எப்படியாவது ஞானத்தை அடைஞ்சு இறைவனோட கலந்துடணும், இந்த பாதை போன இடத்துல வாழக்கூடாதுன்னா அவன் ஞானத்தை அடையிறாங்க. இறைவன் இன்னொரு பகுதியை கொடுக்குறான். அந்த பகுதியில் நான் அடைஞ்சிட்டேன்டா, என்னை நம்பி வர எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அப்புறமா வரதுக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படி வந்தவர் தான் நம்மளுடைய குருநாதர். புரியுதுங்களா? சொல்லு சாமி, போதுமா? சரி, எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்.